வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். இந்த ஆண்டில் இதுவரையில் சுமார் 500 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் தற்காலிக அடிப்படையில் முடக்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. உண்மையில் அனுர அரசாங்கத்தினுடைய அதிரடி நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது சற்று பதற்றத்தையும் அச்சத்தையும் உண்டு பண்ணுகின்றது ஏனையோர்களுக்கு. ஏனென்றால் திடீரென அவர்களுடைய நடவடிக்கை என்பது அங்கு சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. அந்த பின்னணியில தான் 500 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் தற்காலிக அடிப்படையில் முடக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் சொல்லுது. திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடையதான பாதாள உலக குழு உறுப்பினர்கள் அது என்று சந்தேகிக்கப்படுகின்ற சொத்துக்களை அதிக அளவில் இவ்வாறு முடக்கப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். இவ்வாறு முடக்கப்பட்ட சொத்துக்களில் சில அரசியல்வாதிகளின் சொத்துக்களும் உள்ளடங்குவதாக அவர் சொல்லியிருக்கிறார். அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குற்ற செயல்களினூடாக ஈடுபட்ட சொத்துக்களை முடக்கும் சட்டத்தின் அடிப்படையில் இந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் சொல்லியிருக்கிறார். குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்களது சொத்துக்களை பொறுப்பேற்று பராமரிப்பதற்காக விசேட அதிகார சபை ஒன்றை உருவாக்குவதற்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதை தாண்டி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எப்படி யுத்தத்தை நிறுத்துவதற்கு தலைமை தாங்கினாரோ அதே போல பாரிய ஊழல் மோசடிகளுக்கும் அவர் தலைமை தாங்கினார். எனவே ஊழல்வாதிகள் அனைவரும் பெரும் செல்வந்தர்களாகி இருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சூரவீர சொல்லியிருக்கிறார். உண்மையில் அவருடைய இந்த கருத்தை பார்க்கின்ற பொழுது சற்று மஹிந்த ராஜபக்ஷவை நக்கல் கிண்டல் செய்கின்ற ஒரு கருத்தாக இதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்றால் எதிர்காலத்தில் தற்போதைய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவுக்கும் இவ்வாறான செயற்பாடுகள் பொருந்தும். அவர் சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சலுகைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்ற நிலைப்பாட்டில் ரணில் விக்ரமசிங்க அதே போன்று மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதிகள் எல்லாரையும் அனுர பழி வாங்குகின்றாரோ என்கின்ற நிலைப்பாட்டில் அவரை காரசாரமாக பேசுகின்ற இல்லாட்டி அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஏராளமான விமர்சனங்களை உண்டு பண்ணுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பின்னணியில தான் சூரவீர இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் இன்று முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு நடக்கிறது, நாளை இவருக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இங்கே பழிவாங்கல் என்பதற்கான ஒரு தன்மை இங்கு இல்லை என்கின்ற விடயத்தையும் சொல்லிக்கொண்டு யுத்தத்தில் வெற்றியை பெற்றோம், மக்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்தோம் என்று இவர்கள் தொடர்ச்சியாக சொல்லுகிறார்கள். ஆனால் அது வரவேற்கக்கூடிய விடயமாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த வேணும். இவர்களுடைய காலத்தில் தான் ஊழல்கள் நிறைந்திருந்தது என்ற விடயத்தையும் அவர் முன்வைத்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி மஹிந்த ராஜபக்ஷ சொன்ன ஒரு விடயம், நான் அரசியல் பயணத்தில் வரப்போவதாக இல்லை, இருந்தாலும் எதுவும் நடக்கலாம் இனி வருகின்ற காலங்களில் என்ற விடயம் அங்கு சொல்லி இருப்பது பல பேருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் இவர் ஆட்சிக்கு வரவார் இல்லாட்டி வரமாட்டார் என்ற பல விடயங்களை உண்டு பண்ணி இருந்தாலும் இவர் ஏன் இவ்வாறான எச்சரிக்கையை விடுத்தார்? ஒருவேளை அங்கு யுத்தம் வரப்போகிறதா, மீண்டும் யுத்தம் ஏற்படுமா என்கின்ற கேள்விகளை எம்மவர் மத்தியில் உண்டு பண்ணி இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்க இலங்கை அரசியலில் ஈழத்தமிழர்கள் தமக்குரிய இறைமை தேர்தல்களில் வாக்களிப்பதன் மூலம் தாம் விரும்பிய பிரதிநிதிகளோடாக இலங்கை நாடாளுமன்றத்திடம் ஒப்படைத்திருக்கின்றனர். ஆயினும் அந்த நாடாளுமன்றத்தில் ஈழத்தமிழர்களினால் ஏதாவது ஒரு பிரேயனையோ அல்லது மனுவையோ முன்வைத்து வெற்றி பெற முடியாது என்பதே கடந்த 76 ஆண்டு கால வரலாறாக நம் கண் முன்னே விரிந்து கிடக்குது. இந்த நிலையில் தான் சிங்கள தேசத்தின் நாடாளுமன்றத்தை ஈழத்தமிழர்கள் எவ்வாறு கையாள்வது, அதுக்கான வாய்ப்புகள் உண்டா? நிச்சயமாக உண்டு என்று சொல்லக்கூடும். அதை எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பதை பற்றியே பல வகையிலாக தற்போது ஆய்வுகளை செய்து வருகிறார்கள். அது சார்ந்து தெளிவுபடுத்துவதற்கு முற்படுகின்றார்கள் பலர். இலங்கையின் வரலாற்றில் இலங்கை மக்கள் அவ்வப்போது சில காலம் ஒரு நிர்வாக அலகின் கீழ் ஆளப்பட்டு இருக்கிறார்கள். ஆயினும் இலங்கையில் 2500 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு கட்டுமானத்தின் முழு நீள வரலாற்றின் ஒரு விகித கால பகுதியே ஆகும். ஒரு நிர்வாக அலகின் கீழ் இருந்தது கிடையாது. இந்த நிலையில் 19ஆம் நூற்றாண்டின் பிரித்தானிய அரசாங்கத்தின் கீழ் தான் இலங்கையின் அனைத்து மக்களும் ஒரு நிர்வாக அலகிற்கு கீழ் 1833ஆம் ஆண்டு கோல்புருக் கமரன் அரசியல் சீர்திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டனர். வரலாற்று ரீதியாக
தொடர்ச்சியாக தனியான அரசியல் நிர்வாகிகளினாலும் மன்னர்களினாலும் நிர்வாக முறைகளினாலும் ஆளப்பட்ட சிங்கள தமிழ் இனங்களை ஒரு ஆட்சியல்கள் கொண்டு வந்து அதன் மூலம் பெரும்பான்மையினர் சிறுபான்மையினரை விழுங்கும் அல்லது கரைக்கும் ஒரு அரசியல் நடைமுறையை பிரித்தானிய அரசாங்கம் நிர்வாகமே தோற்றுவித்திருந்தது. இலங்கை தீவிர ஒட்டுமொத்த மக்கள் தொகை எண்ணிக்கையில் தமிழர்கள் சிறுபான்மையினரை அன்றி அவர்கள் கரைந்து போகக்கூடிய மக்கள் கூட்டம் அல்ல. வரலாற்று ரீதியாக பாரம்பரிய தாயகம், பொது மொழி, இது பண்பாடு, அதே போன்று பொது பொருளாதாரம், அரசியல் முதிர்ச்சி, சர்வதேச உறவுகள் என்ற அந்த அடிப்படை கட்டுமானங்கள் கொண்ட இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு நிலப்பரப்பில் தொடர்ச்சி குன்றாமல் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து தேசிய இனமாக ஈழத்தமிழர்கள் இலங்கை தீவில் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக அரசமைத்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற விடயம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது கூடுதலாக சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு என்னென்றால், தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு, தமிழ் மக்களுடைய நகர்வு எப்படி இருக்கு, அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அவர்களுக்கான அரசியல் அபிலாசிகள் என்பது எப்படி இருக்கு, அவர்களுக்கான உரிமைகள் எப்படி இருக்கு, அரசியல் தீர்வுகள் கிடைக்கின்றதா, இல்லாட்டி அவர்களுக்கு இவ்வளவு யுத்தம் முடம்பெற்று முடிந்து இவ்வளவு தசாப்தங்களாகியும் அவர்களுக்கான ஏதாவது ஒரு நன்மை பயக்கக்கூடிய அவர்கள் சார்ந்த ஒரு சாதகமான நிலைப்பாடு ஏதாவது வழங்கப்படுகிறதா என்கின்ற மிகப்பெரிய கேள்விகளும் மிகப்பெரிய ஏக்கங்களாக இங்கே இருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக நாம் சொல்ல போனால் அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளை சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், அவர்களுடைய கண்ணீர்கள், கதறுகள், எத்தனையோ தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காக தொடர்ச்சியாக போராடி தங்களுடைய உயிரை கூட நீத்திருக்கின்ற இந்த நிலைப்பாடு இருக்கின்றது. இந்த பிற்பாடு தான் இந்த செம்மணியினுடைய நகர்வு சார்ந்து பார்க்க வேண்டும். செம்மணியில் நாளுக்கு நாள் ஏதோ ஒரு புதிர் புதிர் தகவல்களை பார்க்கின்ற பொழுது அந்த காணாமல் ஆக்கப்பட்டவருடைய தாய்கள் இல்லாட்டி உறவுகளுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்ற மிகப்பெரிய கேள்விகளை உண்டு பண்ணி இருக்கிறது. இதிலும் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவினுடைய நிலைப்பாடு என்பது மிக பேசு பொருளை உண்டு பண்ணியிருக்கின்றது. அதே போன்ற சந்திரிகா அந்த இடத்தை விட்டு நகர முடியாது, இல்லாட்டி போக முடியாது, தான் போவதற்கான அந்த 3 கால அறிக்கை இல்லாட்டி 3 கால அறிவுறுத்தல் என்பது தனக்கு வழங்கப்படவில்லை என்று ஆரம்பத்தில் சொன்ன அந்த பதிவுகள் எல்லாம் எந்த அளவுக்கு சரியானது, எவ்வளவு காலம் அது இவ்வாறு சொல்லக்கூடியதாக இவர்களால் இருக்கும் என்கின்ற நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில் அண்மைய நாட்களில் உண்டு பண்ணியிருந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி சும்மா சாதாரணமாக ஒரு சின்ன பிள்ளையை கேட்டால் கூட சொல்லுகிற நிலைப்பாடு இருக்கு. நாங்கள் இந்த யுத்தத்தில் பட்ட பாடுகளும் துன்பங்களும் வடுகளும் நிறையவே இருக்குது. ஆகவே இவர்கள் எல்லாம் இப்பொழுது தங்களுடைய இந்த உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை கொடுத்த போது மிகப்பெரிய உல்லாசமாக தங்களுடைய உறவுகள் என்று சொல்லி ஏராளமானவர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்போ அவர்கள் போகின்ற பொழுது அவர்களுக்கு தெரியும் எவ்வாறான ஒரு நிலைப்பாட்டோடு தங்களுடைய சொந்த மண்ணை விட்டு, சொந்த இடத்தை விட்டு, சொந்த வீட்டை விட்டு, சகோதரங்களை விட்டு பிரிந்து ஒவ்வொருவராக ஓடுகின்ற அந்த தன்மை இருக்கும் என்கின்றது பல கருத்துக்களாக பல பேர் சொல்வதை நாம் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் பல நகர்வுகள் இடம்பெறுகிறது. அதிலும் குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்து ஏதோ ஒரு வகையில் நன்மை பயக்கக்கூடிய இல்லாட்டி சந்தோஷம் தரக்கூடிய நகர்வுகளாக இருந்தாலும் இனிவருகின்ற காலத்தில் மீண்டும் ஒரு யுத்தம் வெடிக்குமா என்கின்ற நிலைப்பாடு இருக்கு. இதில் என்ன ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள் என்னவென்று சொன்னால், தற்பொழுது துப்பாக்கிச்சூடு, கொள்ளை, கொலை என்பது ஒரு கலாச்சாரமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. இப்போ துப்பாக்கி சூட்டு கலாச்சாரம் என்று சொல்லலாம் ஸ்ரீலங்காவில். இந்த துப்பாக்கி சூட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களை காவல்துறையினர், விசேட அதிரடிப்படையினர், அதே போன்று இராணுவத்தினர், இருக்கக்கூடிய பாதுகாப்பு பிரிவு சார்ந்தவர்கள் இனங்கண்டு அவர்களை கைது செய்கின்றார்கள். ஆனால் மக்கள் மத்தியிலையும் அரசியல் ஆய்வாளர்களுக்கு இடையிலையும் இருக்கக்கூடிய ஒரு விமர்சனமாக இது தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியினர் தான் செய்கின்றார்களோ, இவர்கள் மீது கடந்த காலத்தில் இருந்தவர்கள் மீது பழி போடுவதற்கான என்ற பல கேள்விகளையும் விமர்சனங்களையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும், இந்த துப்பாக்கி சூட்டு கலாச்சாரத்துக்கு பின்னால் ஆர் இருக்கிறார்கள். இதிலும் குறிப்பாக இந்த அரசியலில் இருக்கக்கூடிய அல்லது ஜனாதிபதிகளுடைய சலுகைகள் ரத்து சார்ந்து இருக்கக்கூடிய நகர்வுகள், தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் மீது இழைக்கப்படுகின்ற அந்த அநீதிகள், அடக்குமுறைகள் என்பது ஏராளமாக இருக்கு. இவற்றுக்கெல்லாம் தீர்வுகள் என்ன, எப்போது கிடைக்கும் என்கின்ற மிகப்பெரிய இயக்கங்களோடு தாங்கி இருக்கின்ற இயக்கங்களோடு இன்றும் தங்களுடைய குழந்தைகளுக்காக காத்திருக்கின்ற, தங்களுடைய உறவுகளுக்காக காத்திருக்கின்ற அந்த அந்நியர்களுக்கு ஸ்ரீலங்கா அரசு, அதாவது அனூர் அரசு கொடுக்க போகிற பதிவுகள் எல்லாத்தையும் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பதில் என்பது என்ன என்கின்ற கேள்விகள் எல்லாம் ஏராளமாக இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவினோட சந்திப்போம். வணக்கம்.